செப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு. இனி கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்போம். லே மைக்கேல், என்னம்மா? லே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த மேலே கழுவுவோம், உட்காந்து படிப்போம். ஏதாச்சும் பண்றியா? வந்த உடனே டிவில தானே உட்கார்றா. ஏமா தூர போமா, டிவியை போய் மறைச்சிட்டு நிக்கா. ஒன்னு காதுல வாங்கிறாரு. இங்க ஒருத்தி கிடந்து கத்துறால, கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்போம். ஒன்றும் கிடையாது, எந்த நேரமும் டிவி தான். டிவிக்கு உள்ள போயிடல. சிவா, ஏதாவது சொன்னியா? அடி வாங்கிறாத பத்துக்க. போய் ஒழுங்கா மேலே கழுவிட்டு புக் எடுத்து படி போ, நாளைக்கு எக்ஸாம் தானே. ஆட்டுமா சும்மா புக்கு நோட்டுன்னு எந்த நேரமும் படிச்சுட்டு இருந்தா மைண்ட் என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சமாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டிவி மொபைல் இந்த மாதிரி இருந்தா நம்ம நல்லா இருக்கும். உனக்கு எங்க புரியும்? ஆமா ராசா, எனக்கு எதுவுமே புரியாது, புரியவும் வேண்டாம். நீ ஒழுங்கா போய் படி. நீ படிச்சா மட்டும் போதும் எனக்கு. போ. ஏமா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடுமா ப்ளீஸ். மணி இப்போ எத்தனை? 5:30. கரெக்டா 5:55க்கு புக்கை எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். போதுமா? ஏதோ சொல்லியா படிப்பேன்னு பாப்போம். ஏமா அப்படியே ஒரு கப் காஃபி கொண்டு வந்து தாயா. ஓஹோ, துறைக்கு போகுது டிவி பார்க்கறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் காஃபிலாம் கேட்கும். ஒழுங்கா உட்காந்து புக் எடுத்து படில. ஏம்மா இப்போ இப்படி சாடியா? சரி போ, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா விடு, அதுவே போதும். இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. போன்னு சொல்லிட்டேன். ஆளும் மண்டையும் கொண்டையும். இப்போ ஜீபும்பா முடியும். அடுத்து என்ன போடுவான்? காட்சில போடுவானோ? அதையும் லைட்டா பாத்துருவோமா? லேண்டா காபி குடி, சீக்கிரம் குடில. அப்புறம் சூடு ஆறிட்டு ஏமா கொஞ்சம் சூடு பண்ணிடாமா அப்படிலாம் என்கிட்ட கேட்க கூடாது, புரியுதா? கண்டா சீக்கிரம் குடிச்சிட்டு போய் படிக்க உட்காரு. ஷோ, ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்க விடுறாங்களா? சும்மா நொய்யி நொய்யின்னு இதை பண்ணு அதை பண்ணுன்னுட்டு. சரி, படிக்கணும்னு நினைச்சாலே கண்ணை கட்டுது. இதுல எப்படி நான் படிச்சு முடிச்சு நாளைக்கு கிளம்பி எக்ஸாம் அட்டன் பண்ணி ஷோபா நினைச்சாலே பயங்கரமா இருக்கே. மணி இப்பவே 6:10 ஆயிட்டு, இன்னும் படிக்க உட்காரல. ஒழுங்கா உட்காந்து படிக்கவா?